ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரர். நான் உங்கள் விஷ்ணு. இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற சைனா டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சைனா டவுனில் அதுவும் நைட் லைஃப் எப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கப்பூரில் இருக்கிற சைனா டவுன் டேவை விட நைட்டில் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நைட்டில் தான் இருக்கிற அந்த கடை, அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒண்டர்லா ஷாப் நம்ம தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அது தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த 7ஆம் வரையில் வரும்ல, அரிசியில பேர் எழுதுறது இருக்குங்க. அங்க அரிசியில பேர் எழுதுறது எல்லாமே இருக்கு. அந்த அதுமாரி இங்க வந்து என்னன்னா மேட்ரின் அப்படின்றது தான் இங்க சிங்கப்பூர்ல பேசுற ஒரு லாங்குவேஜ். அது ஏன்னா அது வந்து சைனீஸ்ல இருந்து வந்த ஒரு ஒன் ஆஃப் த ஒரு எப்படி சொல்றது சைடுன்ற மாதிரி சொல்லலாம், ஒரு பிரிவுன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுதான் இங்க ஒரு ஒன் ஆஃப் த நேஷனல் லாங்குவேஜும் மெயின். ஸோ உங்களுக்கு இது என்ன கடை அப்படின்னா, இந்த கடை நேம் நான் வந்து எங்க இருக்குன்னு காட்டுறேன். அந்த $1 கடைக்கும் ஆப்போசிட்ல தான் இருக்குது. டீ லாங்யான் டீன் இன்டர்நேஷ்னல் டீ ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. தென் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் நேமை வந்து அந்த சைனீஸ் லாங்குவேஜில் எழுதி தருவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் நேமை சொன்னீங்கன்னா அதை அப்படியே அவங்க சைனீஸ் லாங்குவேஜில் அந்த ஃபாண்ட்டில் எழுதி உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதை நீங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். அதுதான் இந்த கடை, ஐ திங்க் ஸோ. தென் இது என்னது, குட்டி குட்டி யானை, குட்டி புத்தா, நம்ம ஊர் படி சொல்லணும்னா குபேரான்னு சொல்லுவோமா, நம்ம தான் மாத்திரம் எல்லாத்தையும். அண்ட் இங்கே ஒரு குட்டி புத்தா இருக்காரு, நல்லா இருக்கு. உள்ள வந்து எல்லாமே ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் இருக்கு. நம்ம உள்ள விடுவோம், வீடியோ எடுக்கிறதுக்காக போவோமான்னு தெரியல, அதனால நம்ம வெளிலேருந்தே காட்டுறோம் உங்களுக்கு. நல்லா இருக்குல்ல இது. இங்க பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கு என்னது, இது பாஸ்போர்ட் கவரு, அவ்வளவுதான். இது வந்து $1 தான். இது என்ன அப்படின்னா, அந்த நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வந்து நம்ம ஒட்டுவோம்ல, அதுதான் 5 for 10 போட்டிருக்கு. சிலது $1 ஒரு கடையில் இருக்கும். நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கோம். இந்த மலேசியா போனவங்க, சிங்கப்பூர் போனவங்களாம் வந்து இந்தமாரி வாங்கி அவங்க வீட்டில் ஒட்டிப்பாங்க டோரில். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் ஒட்டலாம் தான், இப்போதைக்கு தேவையில்லை. லாஸ்ட் டைம் நான் அந்த மினி விளாக்ல போடும்போது நான் கேட்டிருந்தேன் இது பேர் என்ன அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது பேர் வந்து ஈவில் ஐ அப்படின்னு சொன்னாங்க. அது எதுக்குன்னு கேட்டால் எனக்கு தெரில. இன்னைக்கு நிறைய பேர் போடுவாங்க, நானே போட்டிருக்கேன். என்னோட ஃபேவரட் பர்சன் சில பேர்ஸ்க்கெலாம் இந்த சிம்பிள்ஸை எதுக்கு போடுறோன்னே தெரியாமல் தெரியல. உங்களுக்கு நீங்கள் எதுக்கு போடுறீங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா, பில்லோஸு ஏஷியா ஹோம்மேட் வித் லவ் ஏஷியன் ஹோம் அப்படின்னு போட்டு ஒரு கடை. இங்கே வந்து பில்லோஸ் எல்லாமே ஒரு மாதிரி பெயிண்டிங் பண்ணி ஒரு மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்குது. இதெல்லாம் என்னன்னே தெரியல, தட்டு மாதிரி இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுவாசி மனுஷங்கள்லாம் இருக்காங்க. ஹலோ காய்ஸ், ஹாய் ஹாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஷ் எக்ஸ்ப்ளோரரை. இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது ஒரு மாதிரி. இந்த ஸ்ட்ரீட் வந்து ஆக்சுவலி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே மேக்ஸிமம் பகல் டைமில் அவ்வளோ பீப்புள்ஸ்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. தென் வந்து நைட் ஆச்சுனாலே எங்கேருந்து வராங்கன்னு தெரியல, ஜகன்னு வந்துடுறாங்க பாய்ஸு. ஸோ அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட் தான், ஆனால் நல்லா இருக்குல்ல, லைட்டிங்லாம் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக. நம்மள 360 அந்த அளவுக்குலாம் ஒரு பயங்கரமான ஃபோனோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் சொல்கிறது இப்போ நான் இல்லை. அதனால எவ்வளோ அப்படியே சுற்றி காமிச்சு வேண்டியதான். ஸோ இதுக்கு டேரெக்டாக அப்படியே போனோன்னா சைனா டவுன் எம்ஆர்டி இருக்குது. ஸோ எம்ஆர்டினா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஊரில் மெட்ரோலாம் சொல்லுவோம்ல, ஸோ அதை மாதிரி இந்த ஊரில் வந்து எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ கயிறில் கட்டிட்டு இருக்காரு ஒரு தாத்தா, ஒரு ஸ்டாச்சு இருக்கு. இங்கே நான் தெரியுறேன்னா இருட்டாயிடுச்சு, அதனால நானும் வேற கருப்பாக இருக்கேன். எனக்கு கருப்பு பேச போடுறதால நான் தெரியறதுனால தெரியல. அண்ட் பின்னாடி இருக்குல்ல, அதுதான் வந்து டொரியன் ஃப்ரூட்டு. ஸோ டொரியன் ஃப்ரூட் வந்து எதுக்குன்னா ரொம்ப நல்லது, அதுவும் ஜென்ஸ் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இஃப் யூ நோ
ஓகேவா. ஆனால் அது ரொம்ப ஸ்மெல்லு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பூண்டு இருக்குல்ல, அதை வந்து நசுக்குனா ஒரு ஸ்மெல் வரல, சூடு பண்ணி நசுக்குனா ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால அதை சாப்பிடும்போதே க்ளவுஸ் போட்டு தான் சாப்பிடுவாங்களாம். ஸோ ஸ்மெல்லு ரொம்ப பேடாக இருக்குமா. பட் நிறையா விட்டமின் பி, நிறைய விட்டமின்ஸ் இருக்குன்றதுனால ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதை வந்து இங்கே பப்ளிக் பிளேஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது சிங்கப்பூரில் ஆக்சுவலி. அது ஏன்னா அது ரொம்ப பயங்கரமாக ஸ்மெல் வரும் அப்படின்றதுனால. ஸோ ஆனால் அது ரொம்பவே காஸ்ட்லியான ஒன்று, பயங்கர காஸ்ட்லி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு, ஓ ஒரு 3 பீஸ் தான் இருக்குது. அது வந்து $28 $38ன்னு போட்டிருக்கு. ஆனால் ஆக்சுவலி ஒரு பழத்துலேயே 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பெருசாக இருக்கும், பெரிய பெரிய சொலையாக இருக்கும். நான் கூட இதை வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, அது பேர் என்னது, பெலாப்பழம்னு நினைச்சேன். நம்ம ஊர் பெலாப்பழம் நினைச்சேன். அப்புறம் தான் சொல்றாங்க இது பெலாப்பழம் கிடையாது, டொரியன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பெலாப்பழம் மாதிரியே தான் இருக்கும் அப்படி ஆக்சுவலி. ஆனால் அது பெலாப்பழம் கிடையாது, டொரியன் ஃப்ரூட்டு. ஸ்மெல்லு பயங்கரமாக கேவலமாக இருக்கும். ஒரு வாட்டி பில்கேட்ஸ் வந்தப்போ கூட இங்கே வந்து அங்கிள் நம்ம ரொம்ப பார்த்துட்டு இருக்காரு. ஓகேவா, பில்கேட்ஸ் வந்தப்போ கூட டொரியன் ஃப்ரூட் இங்கே சாப்பிட்டாங்க. எந்த கடைன்னு தெரியல. பட் அவர் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கையில் க்ளவுஸ் போட்டு சாப்பிட்டாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஊருக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணும்போது அந்த ட்ரை பண்ணுற வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சைனீஸ் கடைக்குள்ளே போகிறோம். அது இல்லாமல் உங்கள் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, நம்ம லிட்டில் இண்டியாக்கு போனால் நம்ம அப்ராட் வந்திருக்கிற ஃபீலே இருக்காது. ஏன்னா ஃபுல் தமிழ் ஆளுங்க, தமிழ் கடை, தமிழ் பாட்டு அப்படியே இருக்கிறதுனால அது நம்ம லோக்கலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். ஸோ அப்ராட் அந்த ஃபீலே இருக்காது. ஆனால் நீங்கள் சைனா டவுன் வந்தீங்க, மற்ற எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் இங்கே இருக்கிற பீப்புள்ஸும் அதிகமாக சைனீஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. தென் இங்கே இருக்கிற இடம், கல்ச்சர்ஸ், ஃபுட்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும், கடை எல்லாமே. ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு இந்த அப்ராட் ஃபீல் வரும். ஆக்சுவலி நல்லாயிருக்கும். ஸோ வாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடைக்குள்ளே போக போகிறோம். அங்கேயும் வெட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு சீரீஸ் இருக்குல்ல, வென் லைஃப் கிவ் சம் டேஞ்சரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சீரீஸில் அந்த பட்டாணி சோறு சாப்பிடுவாங்க. அது வந்து இந்த மாதிரி பவுலில் சாப்பிடுவாங்க. என்னோட டாமெண்ட்ரியில் சீரியஸாக அந்த ரைஸ் விற்கிதுங்க. மியான்மர் கேன்டீன் ஒரு கேன்டீன் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே பட்டாணி சோறு விற்கிது. அரௌண்ட் 1 கப் வந்து $1 அந்த மாதிரி, 2 கப் வாங்கினா $2 இருக்கும். நான் எதுக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் அந்த படம் சீரீஸ் பார்த்தா அதே சாப்பாடுல அங்கேயே இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ரெண்டுமே இல்லை, நார்மல் ரைஸில் கொஞ்சம் ஆயில் அதெல்லாம் போட்டு இந்த பட்டாணியை போட்டு குக் பண்ணுறாங்க. அதுதான் பட்டாணி சோறு. ஸோ நீங்களும் வெயிட்டில் செஞ்சு ஒரு பவுலில் போட்டு நீங்களும் அந்த சீரீஸில் வந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. அண்ட் உங்கள் பசங்க இருந்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு பட்டாணி வேணும் அப்படின்னு கேட்டு கொடுங்க, நல்லாயிருக்கும். சில்லுன்னு இருக்கு. இங்கே தான் புத்தாஸ் இருக்காரு. இங்கே நிறையா பவுல்ஸு. தென் வந்து ப்ளீஸ் டோன்ட் டச், தேங்க்யூ. ஓகே, நான் டச் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் டச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரி, கேட்டு, வாவ் செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க, நான் என்ன சொல்ல, கேட்டை தான் சொன்னேன். உடனே வந்துடாதீங்க கமெண்ட் போடுறதுக்கு. இது நல்லா இருக்கு. நிறைய கேட் இருக்குங்க, கேட்டு, பாண்டா. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்களா பூனை அதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலி இது பீனட், ஓகேவா, மல்லாட்டன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு. ஆனால் இங்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்க மல்லாட்டன்னு சொன்னாலே. நம்ம ஊர்லேயே சிரிப்பாங்க மல்லாட்டை கடலைன்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்களாம் அதை மல்லாட்டன்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் என்னன்னே தெரியல ஏதோ. ஆனால் இங்கே வந்து நிறையா அந்த சைனீஸ் நீர் அந்த டைம்ல நிறையா இது ஒட்டுவாங்க. சைனா டவுன் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட போனால் எப்படி, அதான் வாங்கிட்டேன். சூப்பராக இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த கிரீன் கலர் வாங்கியிருந்தோம், மச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா தான் இருந்தது. ஆனால் அது இந்த கிரீன் டீ இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர்ல இருந்தது. இது அதோட நல்லா தான் இருக்கு. இங்க வந்து மசாஜ் இருக்கும் நிறையா. ஸோ பாருங்க, மசாஜ் கேர்ள்ஸ்னா காசு கொடுத்து போனால் மசாஜ் பண்ணி விடுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா, இங்கே நிறையாவே இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்தப்பலாம்
பச்சா 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 பச்சான்னுட்டுறாங்க. எனக்கு பச்சானா புரியல. அப்பதான் தெரிஞ்சு மசாஜ்னு சொல்லிட்டு ஏதோ இங்க ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ளதான் பார்த்தோம், வெளில நடக்குது. ஏதோ பாட்டு கச்சேரி மாதிரி நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல பாட்டு கச்சேரி நடக்குள்ள அதுவே நடந்துட்டு இருக்கு. ஹாய், சே ஹாய். ஓ டான்ஸ் போடு. நம்ம ஆடலாம், யாரும் இல்லையே கூட ஆடுறதுக்கு. நல்லா இருக்கு, பயமா பண்றாங்க பாய்ஸ். நான் பேசவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா பாட்டு ஆடிட்டு இருக்காங்க, வைப்பா இருக்காங்க பாய்ஸ். நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் உள்ள போறோம். மசாஜ் கூப்பிட்டாங்க அக்கா. டக்கு என்ன பண்ணு தெரியல, வரலதான் சொல்லணும், ஏன்னா காசு இல்லையே. இருந்தாலும் போக மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு காசு பண்ணி மசாஜ் பண்ணிட்டு நம்ம பாய்ஸ் ரூம் இருக்காங்க. ரெண்டு மேடம் மெரிக்க போறானுங்க. வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கேன். போகணும் நான் ஆக்சுவலி உள்ளாரப்போ எனக்கு டாமன்ட்ரிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னு தெரியல, எப்படி டைம் போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலி இங்க வந்து என்ன நம்ம பெருசா வாங்கணும் ஒண்ணுமே இல்லை. அண்ட் இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்ட்ரீட், ஜப்பானிய தெரு. நோட் பண்ணீங்களா, நம்ம இருக்கிறது சிங்கப்பூர்ல சைனா டவுன்ல. அதுவும் சைனா டவுன்ல ஒரு ஜப்பான் ஸ்ட்ரீட். பாருங்க எப்படி இருக்காங்க பாய்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லை ஃபோனில், அதனால தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நைட் லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு தான். டேல வேறு மாதிரி இருக்கும், டேல நான் உங்களுக்கு காட்டலை. அண்ட் நிறைய இன்னும் சில பிளேசஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு சில வந்து 2-3 ஸ்ட்ரீட்ஸ் மட்டும்தான் காட்டியிருக்கேன். தென் நைட்டில் நல்லா இருக்கும்ன்றதுனால. அண்ட் இந்த மாதிரி வால் பெயிண்டிங் எல்லாம் நிறைய பயங்கரமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக டே ஷிஃப்ட்டில். ஸோ கண்டிப்பாக பார்ட் 2 இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ நம்ம வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது, புத்தா டெம்பிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரே நாளில் நம்ம இந்தியா கல்ச்சர் படி இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு போக போகிறோம். தென் வந்து புத்தா டெம்பிளுக்கும் போக போகிறோம். சைனீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம இன்னைக்கு சுற்றி பார்த்தது எல்லாமே ஒரு 2 ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை விட நிறையவே இருக்குது இன்னும். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். தென் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ணு. பாய்.